வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எம்டி சால்னாக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 5, மிளகு 10, சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி. இந்த 8 பொருளையும் நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளியும் பெரிய வெங்காயத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மற்ற பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், தனியா, தேங்காய் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பத்து டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம அதிகமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பச்சை வாசம் போகும் அந்த பேஸ்ட்லேருந்து. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச சால்னா பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். அப்படி வதக்கினா மட்டும்தான் சால்னா மிக சுவையாக வரும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னானா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம சுவையான எம்டி சால்னா ரெடி.